இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவரும் இந்திய உயர்கல்வி நிலையமான IIT நிறுவியருமான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1958ஆம் ஆண்டு இதே நாளில்தான் மறைந்தார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட ஆசாத் சிறையில் பல ஆண்டுகளை கழித்தார். சமய அடிப்படையிலான இந்திய பிரிவினையை எதிர்த்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லிம் தலைவர்களில் முதன்மையானவர். இந்தியா விடுதலையடைந்த பிறகு அமைந்த முதல் இந்திய அரசில் கல்வி அமைச்சராக பணியாற்றியவர். இந்தியாவில் கல்வித்துறைக்கு சரியான அடித்தளமிட்ட இவர் ஆற்றிய பணியை நினைவுகூரும் வகையில் இவரது பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள மௌலானா ஆசாத் மருத்துவக் கல்லூரி மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகள் இவரது பெயரை தாங்கியுள்ளன. அமெரிக்க அதிபர் வசிக்கும் வெள்ளை மாளிகை மீது விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதும் இதே நாளில்தான். 1932ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இந்த உத்தரவை பிறப்பித்தார். வெள்ளை மாளிகை மீது விமானங்கள் பறக்கும்போது ஏற்படும் சத்தம் ரூஸ்வெல்ட்டின் தூக்கத்தை கலைத்ததால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்கும் வெள்ளை மாளிகை மீது விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 1974ஆம் ஆண்டு அமெரிக்காவின் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று திருடப்பட்டு வெள்ளை மாளிகையில் தரையிறங்கியது. 1975ஆம் ஆண்டு விமானம் மூலம் வெள்ளை மாளிகையை தகர்க்க முயற்சித்த இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் அடையாளமாக திகழும் இந்த வெள்ளை மாளிகை உலகிலேயே அதிக தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு உள்ளான கட்டடமாகவும் இருக்கிறது. இதனால் இப்பகுதியை சுற்றி கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.